ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் மேக்கர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு என்னுடைய மெத்தடில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை வச்சுருவாங்க. அது சரியாக வதங்காது, அந்த ஸ்மெல்லு சரியாக வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மணமோட வெங்காயம் வதக்கும்போது நல்லாயிருக்கும். எனக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டில் எவ்வளோ கொடூரமா அவ்வளோ ஆசைப்பட்டுருந்தேன். மீன் மேக்கர் நல்லா தண்ணி போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு 2-3 தடவை அலசிடணும். அலசிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா அலசணும். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு தெரியல மேம். இந்த மாதிரி அதாவது கருவேப்பிலை மல்லி போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சடத்துல தண்ணி மேலே தெளிக்கும் தான். ஆனால் அந்த ஃப்ளேவரோட வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன சிப்ஸ் தண்ணி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். நான்லாம் அளவு தான் இந்த எடுத்து போட முடியும். ஒரு தோராயமா போட்டு பழகிட்டேன். ஏன்னா மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன், மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுவேன், காரம் கொஞ்சம். ஆனால் மீன் மேக்கர் பண்ணிட்டு கொஞ்சம் தனியாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா இனிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா நிறையா போட்டிருக்கோம். எல்லாரும் பண்ணுவாங்களே இது கறி குழம்பு விட்டு, அதை விட இதில் சாம்பார் பொடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். என்னோட ஸ்டைலில் நான் வைக்கிறேன். ஏன்னா மசாலா மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு ஃப்ளேவரில் சாப்பிட முடியாது இல்லைங்களா? அது வந்து சப்பாத்திக்கு அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். சூப்பர் 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 தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வேகட்டும். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, பூண்டு ஒன்று போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் போட்டு மிக்சியில் அரைச்சி, தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 பத்தையா, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க தெரியல, அந்த மாதிரி போட்டு பீஸ் இதுதான் அரைச்சி எடுத்து வந்து சாதம் அதில் ஊற்ற போகிறோம். புளி காரப்பொடி தோசை பாருங்க, வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேணாம். பார்த்தீங்களா, இதுதாங்க குழம்பு. உனக்கு போதும். எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். குட் மார்னிங். கூட காரமே தெரியல. எப்படி இருக்கு? அப்பா காரம், ஐயோ அவ்வளோ காரமா? நல்லா இருக்கா? சாப்பாட்டுக்கு சப்பாத்தியும் சூப்பராக இருக்கும்.